cleanliness part of things முடிஞ்சிச்சு for cleaning our body. Then அடுத்தது நாம பார்க்க போறது நம்மளோட மைண்ட் எப்படி பியூரிஃபை பண்ணிக்கிறது. பியூரிஃபைங் அவர் மைண்ட்ஸ் a very important aspect. இதுல இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே நீங்க ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், வேற எங்கேயாவது பார்த்திருக்கலாம். பட் these are the things only we can feel. கண்டிப்பா இதை நம்ம ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர இன்னொருத்தர் செய்யறாங்கிறதுக்காக நம்ம செய்ய முடியாது. So just practice the following things for purifying your mind. That is the first thing is love yourself. நம்மள நமக்கு பிடிக்கணும், நம்மள நாமளே பெருமையா நினைக்கணும். Then that is I am giving a pride yourself and doing a regular exercise, whatever it may be, whether it may be a physical exercise, whether it may be a asanas, whether it may be a mudras, whether it may be a sakriyas. எதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடிக்கு நீங்க கொடுக்கிற ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ் தான் நம்மளுடைய மைண்ட பியூரிஃபை பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ ரீசென்ட்லி நான் ஒரு ஜேர்னல்ல படிச்சேன், இங்கிலாந்துல ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. இன் தட் ரெகுலரா வாக்கிங் போற பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பீப்புள் ரெகுலரா ஒரு 6 months அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் பிராக்டிசஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ல இருக்கவங்க, கண்ட்ரோல் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த பிராக்டிஸும் கிடையாது. ரெண்டு பீப்புளையும் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாகவும் தென் பிசியாலஜிக்கலாகவும் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பீப்புளுக்கு ரெகுலர் வாக்கிங் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் கார்டிசால் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம். அந்த கார்டிசால் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. தென் அவங்களோட ஒபிசிட்டி குறைஞ்சிருக்கு. தென் அவங்களுடைய இன்சுலின் லெவல் ரைஸ் ஆயிருக்கு. So walking is the very important simple exercise for getting a good healthy body. So இந்த வாக்கிங் வேற என்ன எத்தனை விதமா நீங்க 8 போட்டு நடக்கலாம், 7 போட்டு நடக்கலாம், எப்படி நடந்தாலும் சரி கண்டிப்பா நடக்கணும். சப்போஸ் நிறைய பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பக்கத்துல இருக்கிற பொருள் வாங்குறதுன்னா கூட 2 வீலர் எடுத்துட்டு போவோம். ஆனா ஒரு 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 அந்த இதுல ஒரு டாக்டர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது தான் நான் அதை கேட்டேன். ஒரு பேஷண்ட் தனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு வயசு 35 வயசு, ஆனா அதுல அவருக்கு டயபெட்டிக் அட்டாக். டயபெட்டிக் வந்ததுனால என்னால ஐஸ்கிரீமே சாப்பிட முடியல டாக்டர், உங்களால என்னால சாப்பிட முடியல அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. சோ நம்ம யூஸ்வலா ஐஸ்கிரீம் பாக்குறவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாரும் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சா அவரு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் ஷாப்னா நடந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. திரும்பி வரும்போது அந்த ஐஸ்கிரீமை வந்து டைஜஷன் பண்ற மாதிரியான வாக்கிங்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இது அப்படின்னா, நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் பண்ண வேலையை இப்ப நம்ம செய்யறது இல்லை. நம்மளோட ஆன்செஸ்டருக்கு இருந்த பிசிக்கல் ஒர்க் நம்ம கிட்ட இல்ல. நாம எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துலயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ்ங்கிறது குறைஞ்சு போச்சு. ஈவன் லேடிஸ்க்கு கிச்சன்ல எல்லாமே சிம்பிளா ஈஸியா பிளெக்சிபிளா எல்லாமே நமக்கு கிடைச்சறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கஷ்டப்படுறது இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் டிசீஸ் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். டயபெட்டிக் ஆகட்டும், பிளட் பிரஷர் ஆகட்டும், இந்த மாதிரி ஈவன் அந்த ரிசர்ச்ல இங்கிலாந்துல நடந்த ரிசர்ச்ல கேன்சர் செல்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்ல இருந்தவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ வாக்கிங்னாலேயே நமக்கு ஒரு கேன்சர் அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது ஒரு கொடிய நோயை போக்கலாம் அப்படின்னா ஏன் அதை நம்மளால செய்யக்கூடாது? அந்த மாதிரி we have to do some exercises for our physical movements and meditate. So எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல நீங்க போனீங்கனாலும் you can learn the meditation. So at first time it is very tough to us. So மைண்ட் ஒரு இடத்துல நிக்காது. நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரீத் தான் கவனிக்க சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மனசை வச்சுக்க சொல்லுவாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்கு. ஒன்ஸ் யூ மெடிடேட் ரெகுலர்லி, definitely you will eradicate all the karmas which are given by your ancestors. கர்மா அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்யற வேலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கர்மா அப்படின்னு சொல்லுவோம், செயல் அப்படின்னு. நம்மளுடைய மூதாதையர்கள் இல்ல நாம செய்யற செயல்கள், ஆக்ஷன்ஸ் தான் நம்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கர்மால 3 கர்மா இருக்கு. பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இன்னொன்னு சாரி சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மாங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய பாட்டி தாத்தா யாராவது நம்மளோட இதுல வழி நமக்கு முன்ன இருக்கிறவங்க செஞ்ச வினைகளினுடைய பதிவுகள் அத்தனையும் நம்மளோட பாடியோட ஜெனட்டிக் சென்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அவங்க நல்லது நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கோவில் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஜெனட்டிக் சென்டர்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆன ஒரு பதிவா இருக்கலாம். உங்களோட தாத்தாவோ, அவங்களோட தாத்தாவோ, இல்ல உங்களோட ஃபாதருக்கோ அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் மூலியமா கிடைக்குது அப்படின்னாவோ, கெட்ட விஷயங்கள் ஏதாவது நமக்குள்ள நடந்து உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுதான் இந்த அளவுக்கு உங்களை இப்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா. அடுத்தது பிராரப்த கர்மா அப்படின்னா, பிறந்ததுல இருந்து 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பிறந்து அதுக்கப்புறம் 3 வயசு வரைக்கும் நமக்கு எந்த கர்மாவும் இல்லை. we are treated as a kids. and then 3 வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்யற எல்லா செயல்களுக்கும் நல்ல பதிவுகளும் உண்டு, தீய பதிவுகளும் உண்டு. அந்த நல்ல பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கும் சேரும், உங்கள் வழி வந்தவர்களுக்கும் போய் சேரும். பின்னாடி போகாது, நம்மளோட அம்மா அப்பாவுக்கு போகாது, பாட்டி தாத்தாக்கு போகாது, உங்களோட வழி வந்தவர்களுக்கு துல்லியமா கரெக்டா லெவல்ல போய் சேரும். நாம நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம், நம்மளுடைய சந்ததியர்களும் நல்லா இருப்பாங்க. வருங்கால சந்ததியினர் ஒரு லெவல்ல அடுத்த ஜெனரேஷன் தவறிட்டோம்னா, தட் இஸ் அவங்க அதை அனுபவிக்கலைன்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்லதை இருந்தாலும் அனுபவிப்பாங்க, அதுக்கு கெட்டதா இருந்தாலும் நிச்சயமா கரெக்டான டைம்ல கரெக்டா கிடைக்கும். அதுதான் அந்த இறை ஆற்றல் துல்லியமா கொஞ்சம் கூட பிசகாமல் நல்லதுக்கு நல்லதையும் தீயதுக்கு தீயதையும் கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆகாமிய கர்மா. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நாளையிலிருந்து நான் செய்ய போற எல்லா ஆக்டிவிட்டிஸுக்கான ஸ்டோர்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எதிர்காலத்துல நாம செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸுக்கான பதிவுகள் அத்தனையும் ஆகாமிய கர்மான்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆகாமிய கர்மா அப்படிங்கிறதுல நாம நல்லதை மட்டும் செய்யறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனை ரெகுலரா நாம செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்ட சஞ்சித கர்மாவும் பிராரப்த கர்மா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகி செல்லும். Definitely we can eradicate the sanjita and prarabdha karma while we are doing the meditation in a proper way. And practice mindfulness. Mindfulness is nothing but a state of being conscious. எப்பவுமே நம்மள அவேரா வச்சுக்கிறது, கான்சியஸா வச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படி சொல்லுவாங்க. சோ எப்பவுமே நம்மளோட மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை திங்க் பண்றது, இது எல்லாமே அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அது எப்பவுமே நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் சென்சேஷன்ஸ்.
ஒவ்வொரு சென்சேஷனுக்கு 6 சென்ஸ் இருக்கு நம்ம பார்த்துட்டோம். அந்த 6 சென்ஸுக்குமே நீங்க நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்மளோட எல்லா சென்ஸுக்குமே அதிகமான வேலையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். அதிகமா நம்ம எந்த சென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பார்வை, நம்மளோட கண்ணுதான். இப்ப எல்லாரும் மொபைல் போனை நாம பாக்குறோம். காதுக்கும் அதிக ஓசைகள் நமக்கு கேட்டு கேட்டு பழகிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரம் உங்களோட கண்களை மூடி அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? மெடிடேஷன் பண்ணும்போது கண்களை மூடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா when you are going to the temple, you won't close your eyes in front of the deity. கடவுள் முன்னாடி நிக்கும் போது நம்ம கண்களை மூடி நிக்க கூடாது. உண்மையில கோவில் அப்படிங்கிறது எதுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸ் அத்தனையுமே ஒரே இடத்துல போக்கஸ் பண்றதுக்காக வேண்டி கோவில்ங்கிற ஒரு அமைப்பை கட்டினாங்க. அந்த அமைப்புல ஒரு சென்டர் பாயிண்ட்ல சக்டோரியம் அப்படின்னு சொல்ற கருவறையில ஒரு அழகான ஒரு சிலையை வடிச்சாங்க. அந்த சிலையை பார்த்தோம்னா வெளியில இருந்து நம்ம பாக்குறவங்களோட அத்தனை பேரோட போக்கஸும் அந்த ஒரு இடத்துல குவியும். அப்போ நம்மளோட மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய இடம்தான் கோவில். அப்ப அந்த கோவில்ங்கிறது அப்படிதான் வந்தது. சோ கோவிலுக்கு போனா மனசு அமைதியா இருக்கும்னு சொல்றது அதுதான். சோ நம்மளோட சென்சேஷன்ஸ போக்கஸ்டா வச்சுக்கணும். அண்ட் ஆல்வேஸ் போக்கஸ் ஆன் யுவர் பிரெத். உங்களோட பிரெத்ல பிரீத்திங்ல உங்களோட போக்கஸ் எப்பவுமே இருக்கணும். மூச்சு அதிகமா இழுத்து வாங்குறது, மெதுவா மூச்சை நல்ல டீப் பிரீத் எடுத்து மெதுவா விடணும். சோ அதுக்கு பேர் தான் பிராணாயாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இருக்கு. இந்த ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா இப்ப பிராணாயாமா ட்ரைனிங் அப்படின்னு ஜென்ரலா அப்படி சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. வேதிக் பீரியட்ல இருந்து ஒவ்வொரு வேதாசன்லயும் உபனிஷத்துலயும் வேதங்களோட என்ன சொல்றது டிஸ்கிரைப்டு நோட் தான் உங்களுக்கு உபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம். உபனிஷத்துல சொன்ன விஷயங்கள்ல இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை எடுத்துதான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இதிகாசமா நமக்கு கொடுத்திருக்காங்க. மக்கள் சீக்கிரம் ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வகையான என்ன சொல்றது ஹோலி புக்ஸ் வந்து ஹோலி திங்ஸ் வந்து நம்ம இந்தியால நடந்திருக்கு. வேற உலகத்துல வேற எந்த கண்ட்ரிலுமே இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் கிடையவே கிடையாது. சோ ரியல்லி நம்ம ப்ரௌடா சொல்லலாம், இந்தியா ஆரிஜின் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்தியாவில இருந்துதான் காட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எங்க இருந்து நம்ம வந்தோம், மெடிடேஷன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுன்னு கொண்டு வந்தோம். ஈவன் யோகா அப்படிங்கிறது இந்தியால இருந்துதான் வேர்ல்டு முழுக்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் வேர்ல்டு ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த யோகா அப்படிங்கிற ஒரு வேர்டு நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா யோகாசனா அப்படின்னு நினைச்சிருக்கோம். இட்ஸ் சர்டைன்லி ராங். இது வந்து கண்டிப்பா ஆசனாசம் மட்டும் நம்ம யோகான்னு சொல்லக்கூடாது. சோ இந்த உபனிஷத்துல எல்லாம் சொன்னதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம சொல்லுவோம். அவர் பேரு பதஞ்சலி அப்படின்னு சொல்றவரு. பதஞ்சலி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. கோவில்கள்ல நீங்க சிலைகள் பார்த்திருக்கலாம், பதஞ்சலியோட பேர்ல இருக்கும். இப்போ பாபா ராம்தேவ் வச்சிருக்கிற அந்த நேம தான் நான் பதஞ்சலின்னு நான் சொல்றேன். அவங்களோட பிராண்ட் வந்து அந்த நேம்ல வச்சிருக்காங்க. அந்த பதஞ்சலிங்கிற முனிவர் அஷ்டாங் யோகா அப்படிங்கிற நேம்ல ஒரு 8 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா அப்படின்னு சொல்லி 8 விதமான உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கும். அப்போ ஒரு நம்ம பாடி எப்படி இணக்கமா வச்சுக்கணும் அதுதான் நியமா. என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கணும் அது நியமம். ஆசனா அப்படிங்கிறது தான் 3வது. அந்த ஆசனா அப்படிங்கிறது தான் யோகாசனங்களை அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆசனா எப்ப செய்யணும் அப்படின்னா தியானத்துக்கு முன்னாடி செய்யணும். அப்போ 4th ஒன் தியானா. அந்த பிராணாயாமா. அந்த 3rd ஒன் வந்து ஆசனா முடிச்சதுக்கு அப்புறம் 4th ஒன் பிராணாயாமா. பிராணாயாமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரத்யாகாரா அப்படின்னு சொல்லுவோம்.
பிரத்யாகாரா அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எதுலயுமே என்ன சொல்றது, ஒரு டிட்டாச்மெண்டோட இருக்கிற ஸ்டேட்டுக்கு பேரு தான் பிரத்யாகாரா. தென் தாரணானா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடியது. மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வி கேம் டு த ஸ்டேஜ் ஆஸ் தியானா. 8வது ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தியானம். சோ இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் அவரு தன்னோட புக்ல பதஞ்சலி யோக சூத்ராங்கிற புக்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பதஞ்சலி யோக சூத்ராக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதிசங்கரர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த அவரோட சிஷ்யர்கள் எல்லாமே அதுக்கு உரைகள் எழுதினாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒவ்வொரு செயின்ட்டும் சரி, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாதிரி நிறைய செயின்ஸ் கொடுத்தது அத்தனையிலையும் இல்லாத ஒரு கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல வாழ்ந்த சித்தர்கள் கொடுத்த ஒரு பிரின்சிபல், தட் இஸ் கால்டு காயகல்பா பிராக்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காயகல்பம். காய கல்பம்ங்கிற வார்த்தை காய கூட்டல் கல்பம்னு பிரிக்கலாம். காயம்னா உடல், கல்பம்னா உறுதிப்படுத்துதல்னு சொல்லுவோம். சித்தர்கள் தங்களோட உடலை எப்படி உறுதியா வச்சிருந்தாங்க, நீண்ட நாள் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க, எப்படி முதுமையை தள்ளி போட்டாங்கங்கிற ஒரு பயிற்சி அது தன்னுடைய சீடர்களுக்கு மறைமுகமா தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இதை யாருக்கும் நீங்க சொல்லி கொடுக்க கூடாதுங்கிற உறுதிமொழியை வாங்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சித்தர்கள்ல சித்தால பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வேற எல்லாம் பாத்தீங்கன்னா தாஃபிக் அந்த மாதிரி புத்திஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த காயகல்பம்ங்கிற ட்ரைனிங் இருக்கு. ஆனா இப்ப நம்ம ரீசன்ட் இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ்ல இந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியோட டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அறிவு திருக்கோவில்ல மட்டும் ரொம்ப எளிய முறையில அது கத்து கொடுக்குவாங்க. அத ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்துதான் கத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை இன்னொருத்தருக்கு கத்து கொடுக்க மாட்டேன், ஆசிரியர்கள் மூலியமா தான் அவங்க கத்துக்கணுங்கிற உறுதிமொழியை நம்ம கிட்ட இருந்தும் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா மறைபொருளா உணர்த்தப்பட்டதை எளிமைப்படுத்தி மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால இந்த பயிற்சியை யார் எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா முக்கியமா 14 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த பயிற்சியை நிச்சயமா எடுத்துக்கணும். ஏன்னா பருவம் எய்திய உடன் அப்ப அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிள். நம்ம வீட்டு பக்கத்துல அல்லது நம்ம ஊர்ல இருக்கிற அறிவு திருக்கோவில்லையோ அல்லது மனவள கலை மன்றங்கள் இருந்தா, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா பருவம் எய்து 6 மாசம் கழிச்சு அந்த ட்ரைனிங்கை கொண்டு போய் கத்து கொடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உயிருக்கான பயிற்சி அந்த ட்ரைனிங் தான். நம்ம உயிர் எப்படிப்பட்டது, அதை எப்படி நாம உயிராற்றல நல்லபடியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன்ங்கிற விஷயம், இப்போ பல பிரச்சனைகளை உருவாக்குற அந்த விஷயம், பால் உணர்வு தூண்டுதல் அப்படிங்கிறது குறையும். அவங்களுக்கு பால் உணர்வு சம்பந்தமான டிசீசஸோ அல்லது அது பத்தின தவறான எண்ணங்கள் எல்லாம் அவங்க மனசுல இருந்து விலகி போகும். ஸோ இந்த பிராக்டிஸ் வேற எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அதை நான் சொல்லணும்னு நினைச்சதுனாலதான் இந்த டைம்ல நான் சொல்றேன். ஸோ சின்ன பசங்க நம்ம வீட்டுல யாரா இருந்தாலும் 14 வயசுக்கு மேல இருந்தா ஒன்ஸ் அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டோம்னா இந்த டீனேஜ் பீரியட்ல அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் சால்வ் ஆகும். அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வர பாலுணர்வு சம்பந்தமான உணர்வுகள் அத்தனையும் எராடிகேட் பண்ணப்படும். சோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் போய் கத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஏர்லியரா பெட்டுக்கு போகணும். ஹாவ் அ டைட் ஸ்லீப் நான் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல டீப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் டைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் வேக்கப் ஏர்லி மார்னிங் எழுந்துக்க பழகிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்படி ஏர்லி மார்னிங் எழுந்தோம் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா காஸ்மிக் ரேஸும் நமக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய வகையில நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரியான இது நமக்கு அந்த ஏர்லி மார்னிங்ல தான் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றது, எனஃப் வாக்கிங் நாம எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் ஃபார் பியூரிஃபைங் அவர் மைண்ட். அண்ட் ஆல்சோ என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுனாலும் சரி, ஏஜ்டா நம்ம இந்த ஏஜ் வந்துட்டோம், அட இதை என்ஜாய் பண்ணுமா, இதே நமக்கு வேணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தீங்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதை என்ஜாய் பண்ணுங்க. உணர்வு பூர்வமா அதை உணர்ந்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லிசன் குட் மியூசிக். லயிச்சு போலாம் மியூசிக்ல. இறைவனை லயப்படுத்தக்கூடியதுதான் இசை. அப்போ அந்த மாதிரியான ஒரு மியூசிக்ல உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிக்குதோ அந்த வாய்ஸ்ல நீங்க கேட்கலாம். நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்கோட வாய்ஸ்ன்னு இல்ல, எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலும் நீங்க அந்த மியூசிக்கல் லிசன் பண்ணலாம். தென் நம்மளை சுத்தி நடக்கிற கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது இஸ் அ கைண்ட் ஆஃப் மியூசிக். ஸோ ஈவன் டிசீசஸ் எல்லாம் கூட சவுண்ட் தெரப்பினால கியூர் பண்றாங்க. செடிகள் கிட்ட கூட நாம பேசுறது நம்ம செடிகள் உணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடா ஆழியார்ல எங்களுக்கு நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் அதை இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆழியார்ல இருக்கிற அறிவு திருக்கோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மாமரங்கள் அந்த ஆசிரமத்தை சுத்தி இருக்கு. அங்க மாமரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் பெரிதானதுக்கு அப்புறம் கூட அதுல இருந்து காய்கள் வரல. அப்போ வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றத்துல நாங்க உச்சரிக்கிற ஒரு மகா மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களை பியூரிஃபை பண்றதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட தமிழ் அப்படிங்கிற இந்த வார்த்தையில இருக்கிற அந்த சிறப்பு ழகரத்தை எப்பெல்லாம் நாம உச்சரிக்கிறோமோ நம்மளோட நாக்கினோட மேல் நுனி அப்பர் ஜால போய் டச் ஆகும். அப்போ நம்ம பாடியில அப்பர் ஜால நம்மளோட நாக்கினோட நுனி டச் ஆகும்போது நமக்கு உச்சன் தலையில பாத்தீங்க அப்படின்னா பீனியல் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. 7 கிளாண்ட் இருக்கு நம்மளோட பாடியில. தட் இஸ் பீனியல். உள்ள நெற்றி பொட்டுல இருக்கிறதுக்கு பேரு பிட்யூட்ரி. தொண்டையில இருக்கிறதுக்கு பேர் த்ரோட்ல நம்ம த்ரோட் இதுல இருக்கிறதுக்கு பேரு தைராய்ட். அண்ட் தென் செஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேரா தைராய்ட். அண்ட் தென் அட்ரினல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது தைமஸ். இந்த மாதிரி 7 கிளாண்ட் இருக்கு. அது சான்ஸ்கிரிட் டேர்ம்ல சொல்லும் போது கீழ இருந்து நாங்க சொல்லுவோம் மூலாதாரம், என்ன சொல்றது சுவாதிஷ்டானம், விசுத்தி அப்படின்னு அப்படியே லைனா நாங்க சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்மளுடைய தலையில இருக்கிற அந்த உச்சன் தலையில இருக்கிற அந்த கிளாண்டுக்கு சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துரியா அப்படின்னு சொல்லுவோம். நெற்றி பொட்டுல பாத்தீங்கன்னா ஆக்னா அப்படின்னு ஒரு சக்கரா இருக்குன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அந்த துரியா சக்கரா ஆக்டிவேட் ஆகும். அப்ப எப்பெல்லாம் நம்மளோட நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்துல போய் படுதோ அப்போ அந்த துரிய சக்கரா ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு கிளாண்ட் அசோசியேட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு பிக்சர்ல கூட பார்க்கலாம். ஒருத்தர் மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கும். மேல இருந்து கீழே வரைக்கும் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சர்க்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரே நேர்கோட்டுல இணைஞ்சிருக்கும். ஓகே, அந்த துரிய சக்கரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்மளோட பிரெயின் செல்ஸ் பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு நல்ல மியூசிக்க கேட்டாலோ அல்லது நல்ல விஷயங்களை நம்ம பேசும்போதோ அந்த மாதிரியான அப்பர் ஜால போய் நம்மளோட நாக்கினுடைய நுனி ஒட்டுது இல்லைங்களா, அதுக்கு பேரு லம்பிகா யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 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 இது நடக்கும் பொழுது பிரெயின் செல்ஸ் நமக்கு பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த மனசுல வச்சுட்டுதான் நம்மளுடைய தமிழ் சான்றோர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சிறப்பு ழகரமை நம்ம மொழியில கொண்டு வந்திருக்காங்க. வேற எந்த மொழியிலும் இல்ல. மலையாளத்துல இருக்கு, தமிழ் இருக்கு. அதனாலதான் இந்த ழாவை எங்கெல்லாம் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களோ அப்போ எப்போ அந்த ழாவை ப்ரொனவுன்ஸ் பண்றோம், எக்ஸாம்பிளுக்கு வாழ்க வளமுடன் அப்படின்னு நான் சொல்லும் போது சொல்ற எனக்கும் அந்த பலன் இருக்கு. ஒருத்தரை பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னா அதை போய் கேட்கிற இன்னொருத்தருக்கும் அது பலன். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம சொல்றோம். அப்போ நீங்க யூஸ்வலா பார்த்திருப்பீங்க, நம்ம ரோட்ல போகும்போது நம்ம வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே வாழ்க வளமுடன் எழுதியிருக்கும். ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, அந்த கார்ல வாழ்க வளமுடன் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே மனசு உங்களை அறியாமே அந்த வார்த்தையை உச்சரிக்கும். அப்போ நீங்க அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அந்த காருக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்க வாழ்க வளமுடன் சொல்றது அவங்கள போய் சேரும்.
உங்களை அறியாமலேயே உங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சுக்கிறீங்க அந்த லாவை ப்ரொனவுன்ஸ் பண்றதுனால. இதனால இந்த இந்த இத ஆராய்ச்சி செஞ்சதனுடைய முடிவா அந்த மரங்கள் எல்லாத்தையும் ஆழியார்ல வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்னு சொல்லி சொல்லி வாழ்த்திட்டே இருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா plenty ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து அதுல இருந்து கல்டிவேட் பண்ணாங்க ஒரு செர்டைன் பீரியடுக்கு அப்புறம். ரிசர்ச் ப்ரூவ் பண்ணது. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு செடிகள் ஆகட்டும், நீங்க தினம் அத காலையில ஒரு நிமிஷம் அதை பார்த்து நல்லா அழகா இருக்க நீ நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பூக்களை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ரசிச்சு அது கிட்ட முன்னாடி நின்னு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒரு 3 தடவை நீங்க சொல்லி பாருங்க. அந்த செடியோட தேஜஸே வேற மாதிரி இருக்கும். மற்ற செடிகளில் இருந்து அந்த செடி வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடந்து நாங்க அனுபவிச்ச விஷயங்கள். இது உங்களுக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் வித் க்ளோஸ் ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சோ இது யாரா வேணாலும் இருக்கலாம், பெட்ஸா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரு வேணாலும் இருக்கலாம். எல்லார் கூடயும் ரொம்ப அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த டிஜிட்டல் வெட்ஜெட்ஸ்ல இருந்து ஜஸ்ட் உங்களை தள்ளி கொஞ்ச நேரம் வைங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் நான் இந்த டிஜிட்டல் வெட்ஜெட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. தென் யூஸ் ஆல்வேஸ் குட் வேர்ட்ஸ். நீங்க பேசுற எல்லா விஷயங்களும் வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கட்டும். நம்ம யாருக்காவது ஒரு பொருள் உதவியோ அல்லது பணம் கொடுத்தோ உணவு கொடுத்தோ ஒருத்தருக்கு உதவ முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வார்த்தையை ஒருத்தருக்கு சொன்னாவே போதும். அது உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கும். ஒரு தியானம் செய்ததுக்கு ஈக்குவல். இது திருமந்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு பசியா இருக்கிற ஒருத்தருக்கு உணவு கொடுக்கலாம். நீங்க நிறைய கூட கொடுக்க வேண்டாம், ஒரு பிடி கை உணவு கொடுத்தாலும் சரி. அல்லது ஒரு கால்நடைகளுக்கு ஒரு விலங்கினங்களுக்கு ஏதாவது உங்களால முடிந்த ஒரு சின்ன பச்சிலையை பறிச்சு அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதுவும் தானம் தான். ஆனா இது எதையும் உங்களால செய்ய முடியலையா அப்படின்னாலும் நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு பேசுங்க. இதுவும் கூட உங்களுக்கு பொருள் உதவிதான் கொடுக்க முடியலையா அப்படின்னாலும் Hello, sir. Sir, good evening, sir. Good evening, sir. Ma'am, just wait பண்ணு sir. Ma'am, disconnect ஆயிடுச்சு. Just 2 minutes connect ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Ma'am will join in short while. Please wait.
Sorry for the interruption. Very sorry. So I think I have end with use good words. Am I right? Okay. Then enclose the positive vibes. So always be in the positive vibration circle. உங்களோட தாட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஆக்ஷன் ஆகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஏரியாவுக்குள்ளேயே இருங்க. உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ ஆன்டி உங்களுக்கு நெகட்டிவா பேசுற எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் அது நிச்சயமா உங்களோட தாட்ல இருந்து உங்களோட ஆக்ஷன்ல இருந்து அத்தனையும் பாதிக்கும். ஸோ ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட் இன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் மிக்ஸ் குட் இன் எவ்ரிதிங். உங்களோட எண்ணம், சொல், செயல் எதா இருந்தாலும் நீங்க பார்க்கிற மனிதர்கள், வாழும் சூழல் அத்தனையிலையும் நல்லது இருக்கும் அப்படிங்கிற மனதார நம்புங்க. அடுத்தது எப்பவுமே உண்மையா இருங்க. உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கும் யாரும் நம்மள எதுவும் சொல்ல போறது இல்ல. உண்மையா இருக்கிறவங்கதான் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவோ வருஷங்களா நம்ம பார்த்துட்டு வர அத்தனையிலுமே உண்மையா இருக்கிறவங்க தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாலோ ஹியூமன் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ். அறநெறிகள், ஹியூமனுக்கான மாண்புகள்னு சில இருக்கு. மிகப்பெரிய பண்புகளை தான் நம்ம மாண்புகள், மகா பண்புகளை தான் நம்ம மாண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, இரக்கம், கருணை, தெய்வீகம், அதே மாதிரி பாசம், அன்பு, அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஹியூமன் எத்திக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது தேங்க் எவ்ரி ஒன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற ஒய்ஃப், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட குழந்தைங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணி பழகுங்க. அதே அந்த விஷயம் அப்படியே உங்க குழந்தைங்களுக்கும் அப்படியே அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க முன்பின் தெரியாத ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு பொருள் இங்க உங்க கிட்ட இருந்து நீங்க கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஸ்மைலோட இருங்க. எங்க போனாலும் தனியா தெரியுவீங்க நீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் உங்களை அட்மையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு நல்ல தேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது கூட எல்லாத்தையும் விட எல்லா விஷயங்கள்லயும் நல்ல, அதாவது சாதாரணமாக இருந்தால் திருத்திக் கொள்ள வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஃபர்கிவ் பண்ணுங்க. அது மனசுலயே வச்சுட்டு வெஞ்சன்ஸோட இருக்க வேண்டாம். அண்ட் பி ரெஸ்பான்சிவ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த யோகிக் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் யோகா சொல்லுவோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜயோகா, ராஜயோகம், அடுத்தது பாத்தீங்கன்னா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஞான யோகா, பக்தி யோகா, ராஜயோகா அண்ட் கர்ம யோகா அப்படின்னு சொல்லுவோம். சோ ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்னை முழுமையா வாழ்விலிருந்து விடுபட்டுக்கிட்டு, அதாவது இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டுட்டு நம்மளுடைய விவேகானந்தர், புத்தா மாதிரி தான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாதிரியான ஒரு லைஃபை லீட் பண்றதுதான் ராஜயோகம். அடுத்தது அதுக்குள்ள நுழையறதுக்கு, அந்த மாதிரியான நிலையை அட்டைன் பண்றதுக்கு ஆரம்பத்துல ஒரு பக்தி மார்க்கத்தை நாம அடைவோம். அது பக்தி யோகா. இது பக்தி ஒரு கடவுள் வழிபாடு, ஒரு சிலை வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அபிஷேகம் செய்யறது, அதுக்கு தானங்கள் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் உண்மை, அப்படி இதுதான் எல்லாருக்கும் எல்லா ஆன்சிஸ்டர்ஸும் சொன்ன விதிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை அறிவுபூர்வமா உணர்ந்து அதன்படி வாழுதல் ஞான யோகம். கடைசியா ஒண்ணு நாம சொல்றது கர்ம யோகம். நம்ம செய்யற விஷயங்களையே, ஆக்ஷனையே, நம்மளுடைய செயல்களையே டெடிகேட்டடோட செய்தா அதுவே மிகச்சிறந்த தவம், தியானம்னே சொல்லலாம். கர்ம யோகம்ங்கிறது அப்படிதான். நம்ம செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கூட
தவறு ஏற்படாம டெடிகேஷனோட செய்யும் போது அதுவே ஒரு தியானத்துக்கு ஈக்குவல். அப்படி தியானத்துக்கு ஈக்குவலா நீங்க அந்த கர்ம யோகாவை ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ரெஸ்பான்சிவா இருக்கணும். So these are the simple ways to purify your mind. At last, we are moving to purify ourselves, our soul. First, honor your soul. நம்மளோட சோலை மதிக்கணும், நம்மளோட ஆத்மாவை மதிக்கணும், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அண்ட் தென் லிவ் வித் ஃபுல் கான்பிடன்ட். நான் நல்ல ஹியூமன் பீயிங், எனக்குள்ள ஏற்படுற எல்லா விஷயங்களும் நல்லது அப்படின்னு நினைச்சு எனக்கு நல்லதே நடக்குங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட இருக்கிறோம் அப்படின்னா அதனால நம்மளோட சோல் பியூரிஃபை ஆகும். தென் கெட் கிரியேட்டிவ். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையா யோசிங்க. புதுமையா யோசிக்கிறோம் அப்படின்னா அது யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னு சொல்லலாம். நம்மள 18 years to உங்களுக்கு ஒரு 25 years இருக்கிறவங்க மாதிரியான விஷயங்கள்ல அவங்க திங்க் பண்ற மாதிரி நமக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி நமக்கு கிடையாது. இந்த விஷயத்துலயும் நம்ம லக்கி தான். இந்தியாவுல யங்ஸ்டர்ஸோட கவுண்ட் தான் அதிகம். பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் தான் அதிகம். சோ ரொம்ப கிரியேட்டிவிட்டிவா இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா we will admire everyone. நெக்ஸ்ட், கோ அவுட் சைட். எப்பவுமே உங்களை வெளியில இருந்து பாருங்க. வெளியில போய் மற்ற விஷயங்களையும் பாருங்க. உங்களை நீங்க தனித்து, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளம தனக்கு ஏற்பட்டதுன்னு நினைக்காம அதுல இருந்து வெளியில இது ஒருத்தருக்கு ஏற்பட்டா நீங்க அதை எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு திங்க் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்காம அப்பப்ப வெளியில எங்கேயாவது ஒரு சின்ன ரைடு போலாம், நடந்து போலாம், எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்க்கு போலாம். அந்த இடத்துல அந்த பிளேசஸ் அட்மையர் பண்றதுலயே உங்களோட மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிமூவ் த நெகட்டிவ் பீப்புள் ஃப்ரம் யுவர் லைஃப். ஸோ நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோட இருந்தாலும் யாரையும் உங்களோட சர்க்கிள்குள்ள அனுமதிக்காதீங்க. தென் ஃபைண்ட் a job you enjoy. எந்த ஜாபை செஞ்சா உங்களுக்கு மனம் நிறைவா இருக்கோ அந்த ஜாபை நீங்க சூஸ் பண்ணி செய்யுங்க. அதுல இன்கம் குறைவா இருந்தாலும் சரி, ஆத்ம திருப்தி ஒண்ணு இருந்ததுன்னா போதும், நம்ம மணி வேற வகையில நம்ம சம்பாரிச்சிடலாம். அடுத்தது லவ் அண்ட் கன்சர்வ் த நேச்சர். சோ இது பிரபஞ்ச தன்மாற்றம் சொல்றேன் அப்படின்னா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுனா, நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், அது இவ்வளவு உயர்வுடையதுன்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ண மாட்டோம். அதை கன்சர்வ் பண்ணதான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதனால நம்மளை சுத்தி இருக்கிற நேச்சரை லிட்டிலா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் அதை நீங்க லைக் பண்ணுங்க. அதை கன்சர்வ் பண்றதுக்கு உங்களால என்ன முயற்சி எடுக்க முடியும் பண்ணுங்க. அடுத்தது பி ரிலாக்ஸ். இயல்பா இருங்க. எப்பவுமே அடுத்தவங்க நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காகவோ, அடுத்தது அடுத்தவங்களுக்காக இதை செய்யணுங்கிறதுக்காக ரொம்ப எக்ஸாகரேட்டடா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இயல்பா இருக்கிறது தான் இயற்கை. இயல்பா இருந்தாதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் இயல்பா வெளிப்படுத்த முடியும். அடுத்தது கிவ் டு அதர்ஸ். எந்த பொருளையும் பெறுதலுக்கு விட கொடுத்து பாருங்க, அதுல இருக்கிற பிளென்டி ஆஃப் என்ஜாய்மெண்ட் அதிகம் கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இல்லைங்கும் போது அதை மனமுவந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க முன்னாடி காடுங்கிற இடத்துல நிற்பீங்க. அப்போ அந்த கிவிங்னஸ் கிவ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நூல்களாகட்டும், நீங்க திருக்குறள்ல இருந்து எந்த வேதாஸ்ல எல்லா வேதங்களும் உபனிஷத்துலயும் கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா கிவிங்னஸ், கிவ் டு அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஈகை அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஈகை அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது பேர் தான் ஈகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்பெல்லாம் நாம அப்படி கொடுத்து நாம அந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இல்லாம போகும். எப்ப இந்த டிட்டாச்மெண்ட்ங்கிற ஸ்டேஜுக்கு வரமோ அப்பதான் நம்மளோட லைஃப்னுடைய மீனிங் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் சன்யாசி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் சொல்லுவோம். சன்யாசி அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சன்யாசி அப்படிங்கறது ரெண்டா பிரிச்சு அப்படின்னா சன் யாசி அப்படின்னு வரும். அப்போ அந்த சன் அப்படிங்கறது யாரு அப்படின்னா இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை சான்ஸ்கிரிட்ல. யாசி அப்படிங்கிறது யாசகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ
இறைவனுக்கிட்ட கூட யாசகம் யாரு செய்யாம இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் சன்னியாசி அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அந்த மாதிரியான ஸ்டேட்டை நம்ம அடையணும் அப்படின்னு நம்மளோட ஹிந்துயிசத்துல முக்கியமா முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற மாற நம்மளுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைல்ல இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது டெஃபினட்டா நம்மளோட சோல் பியூரிஃபை ஆகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷேர் குட் திங்ஸ் அண்ட் யுவர் நாலேஜ். உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட பணமோ பொருளோ கொடுக்கலினாலும் பரவாயில்ல, உங்களோட அறிவை தியானமா கொடுங்க, வித்யா தானம் பண்ணுங்க, உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவேர் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இது செஞ்சா இது நடக்கும், அது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குங்கிற விஷயத்துல கொஞ்சம் கூட மாறவே மாறாம அதுல கான்சியஸா இருக்கணும். அடுத்தது ஸ்டார்ட்ஸ் டே அஸ் a நியூ பார்ன் டே. இன்னைக்குதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நினைங்க. நம்ம பிறந்த நாள் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ அந்த நியூ பார்ன் டே இன்னைக்குதான் பிறந்திருக்குன்னு, அப்ப இன்னைக்கு என்னோட பொறுப்புகள் என்ன, இன்னைக்கு எதெல்லாம் நான் புதுமையா செய்யணும்னு ஒவ்வொரு நாளையும் அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. அடுத்தது ட்ரை டு ரியலைஸ் தி செல்ஃப். நீங்க எங்க இருந்து நான் வந்தேன், ஏன் பிறந்தேன், நான் என்னோட பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்ஃபில் பண்ணி வாழும் பொழுது நாம எங்கிருந்து வந்தோமோ காட் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்மளால அடைய முடியும். செல்ஃப் அப்படிங்கிற நிலையை அடைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இறையாற்றல் தன்னைத்தானே பல பரிமாண மாற்றங்களை கொடுத்து 6வது அறிவா கொடுத்திருக்கு. அந்த 6வது அறிவுல மூலியமா எங்கிருந்து நான் வந்திருக்கிறேங்கிறத உணர்ந்துக்க முடியுதுங்கிறதுனால அப்போ அந்த முழுமை பேரு அப்படிங்கிற அந்த விஷயம் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இவ்வளவு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாத பீரியட்ல தான் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் ஆன ஏன்ஷியன்ட் செயின்ஸ் எல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆன்மாக்கள் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறத எல்லாம் பார்த்து வாழும்போது நம்மளாலையும் அந்த நிலையை அடைய முடியுங்கிறத கண்டிப்பா நம்மளால அட்டைன் பண்ண முடியும். எப்ப நம்மளுடைய பாடி மைண்ட் சோல் இது அத்தனையும் பியூரிஃபை ஆகுதோ செல்ஃப் ரியலைசேஷன், தட் இஸ் முழுமை பேரு அப்படிங்கிறது தான் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட பிறப்பினுடைய நோக்கமாக அமையும் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன். So I think this is the last slide. Thank you all for your patient listening. Thank you all. Thank you, madam. Thank you, sir. Thank you, sir. I am Balachandran, lecturer, Sakti Polytechnic College, and one of the co-coordinators. Participants, any queries? Sir, good evening. இளைய பாரதி விக்னேஷ் பாலினி திருவண்ணாமலைங்க சார். மேம் வந்து சொன்னாங்க எனக்கு கூடவே கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்திருக்கும். ஓகே. இந்த செஷன்ல நீங்க ஆக்டிவிட்டி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? எஸ் மேம். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி ஆசனாஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே சார். ஆக்சுவலி இது வந்து இந்த மாதிரி லைவா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டெமோ காட்டலாம் சார். பட் அதனோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும். நமக்கு பீரியடா இருந்ததுனால ஆர்ட் ஆஃப் லிவிங்ங்கிற கான்செப்ட் எல்லாம் டச் பண்ணிக்கிறதுனால நான் தியரிட்டிக்கல் பேசிஸா உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் செஷன் இந்த மாதிரி ஏதோ கிடைச்சா டெஃபினெட்லி we will give sir. Thank you. Thank you. How was the session sir? அருமையா ரொம்ப. Thank you sir. Thank you. Okay, Ilabardi sir, are you convinced? Yes sir. Okay. Any other queries? Participants, one more request. Feedback form konjam anupichuttrunga. Okay. Madam, thank you very much. Once again, I thank you for a fine session, thank for you, delivering sir. a fine so much, session. Okay. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Govindan sir, especially thanks for Govindan, Mr. Kalaivani, Sanjay. Thank you all. Okay, madam. Thank you. Thank you.